1950 முதல் 1970 வரை நடைமுறையில் இருந்த லண்டன் கல்கத்தா பேருந்து சேவை உலகிலேயே மிக நீண்ட பேருந்து வழித்தடமாக கருதப்பட்டது. இந்த பேருந்து பயணம் ஆல்பர்ட் என்ற பேருந்து மூலம் இலங்கையையும் இணைக்கும் ஒரு நீண்ட பயணத்தின் அங்கமாக இருந்தது. இந்த பேருந்து லண்டனில் தொடங்கி பெல்ஜியம், மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரியா, யுகோஸ்லாவியா, பல்கேரியா, துருக்கி, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக கடந்து இந்தியாவின் கல்கத்தாவிற்கு வந்தது. கல்கத்தாவிலிருந்து பயணிகள் ரயில்கள் அல்லது சிறிய கப்பல்கள் மூலம் தென் இந்தியா வழியாக தனுஷ்கோடி வந்து அங்கிருந்து படகு மூலம் இலங்கையை அடைந்தனர். லண்டனில் இருந்து கல்கத்தா வரை செல்ல சுமார் 50 நாட்கள் ஆனது. 1957 இல் ஒரு வழிப்பயணத்திற்கு சுமார் 85 முதல் 14.5 வரை வசூலிக்கப்பட்டது. இதில் உணவு மற்றும் தங்கும் வசதிகளும் அடங்கும். இது ஒரு சாதாரண பேருந்து அல்ல, ஒரு நகரம் வீடு போன்றது. பயணிகளுக்கான படுக்கை வசதிகள், பேருந்திலேயே சமையல் செய்ய எரிவாயு அடுப்பு மற்றும் உணவருந்தும் வசதி, ரேடியோ மற்றும் இசை வசதிகள், குளிர்காலங்களில் பேருந்தினுள் வெப்பத்தை பராமரிக்கும் ஹீட்டர்கள் இருந்தன. இந்த ஆல்பர்ட் பேருந்து தனது பயணங்களின் போது முக்கிய சுற்றுலா தலங்களில் நிறுத்தப்பட்டது. 1970களின் இறுதியில் ஈரானில் ஏற்பட்ட அரசியல் புரட்சி மற்றும் ஆப்கானிஸ்தான் போர் காரணமாக இந்த தரைவழிப் பயணம் நிறுத்தப்பட்டது.